இன்றைக்கி அடித்த மீனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயும் ஃபிஷிங் பண்ணுற அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்துக்கிறோம். மணி ஒரு 5 to 5:30 மணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்தால் தான் கம்பல்சரி வந்து இந்த டைமில் தான் வந்து ஃபிஷிங் பண்ணுறதுக்கு நல்லா ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த ஃபிஷிங் பண்ணாலும் சரி இந்த டைமில் போனீங்கன்னா நல்லா ரிசல்ட்டாக இருக்கும். அதுவும் டெண்டர் எடுத்து ஏரிக்கெலாம் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கெல்லாம் போனீங்கன்னா அடிச்சு துரத்தி விட்ருவாங்க. டெண்டர் எடுக்காத ஏரியா போய் ஃபிஷிங் பண்ணுங்கள். இந்த டைமுக்கு போனீங்கன்னா நல்லா ரிசல்ட் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை மீன் அடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 பேருமே பைட் காஸ்டிங் ரீல் தான் போடுறோம். அண்ணன் பாருங்கள் போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி எத்தனை மீன் அடிக்கிறோன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஒரு மீன் அடிச்சிட்டாரு. அடிச்சிருக்கிறோம் பாருங்க. பாருங்க எப்படி அடிச்சிருக்கிறோம் பாருங்க. இது வித்தியாசமா அடிங்க பாருங்க. எப்படி ஃபவுலுக்கு அடிச்சுட்டு வந்துருக்குது மீன். பின்னாடி சைடு அடிச்சு வந்துருக்குது. அது எப்படி அடிச்சிருக்கீங்க பாருங்க. பாருங்களா ஸ்கூபி ஃப்ராக்ல அடிச்சிருக்காரு. கலண்டுக்கு போகுது. கலண்டாது. பின்னாடி அடிச்சிருக்குது. அடுத்த எத்தனை மீன் பிடிக்கணும்னு வாங்க பார்க்கலாம் போய். நமக்கு ஒரு மீன் அடிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் பாருங்க 1/2 கிலோ பக்கம் வரணும். சூப்பர் மாதிரி இருக்குது பாருங்க. விட்டுரு புள்ளோட்டா விட்டுறலாமா? என்ன பண்ணலாம்? சரி கடைசியாக விட்டுக்கலாம். சரி கடைசியாக மீன் அப்படியே காட்டு. மீன் நல்ல சைஸ் மீன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிரச்சனைனா மீன் வந்து சதை இல்லை. இது போகிறப்ப எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்போ பண்ணலன்னா இதுதான் மீன். எப்பயுமே மீன் அடித்தா அது எவ்வளோ உண்டு சின்ன மீனாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் விடக்கூடாது. அடுத்த மீன் அடிக்கிறது உனக்கு டைம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ராகு இந்த மாதிரி வந்து கரண்டு கம்பத்தில் வந்து
பிகினர் வந்து இந்த கரண்ட் கம்பம் இருக்கிற ஸ்பாட்டை வந்து ஃப்ராக் வந்து காஸ்டிங் பண்ணாதீங்க. காஸ்டிங் பண்ணின்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி தான் போய் மாட்டிக்கும். ஃப்ராக் இப்படி தான் போய் மாட்டிக்கும். மாட்டினா அவங்களால எடுக்கவும் முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி இந்த ஃப்ராகும் போயிடும். அதை எடுக்க போகிறேன்னு நினச்சி இந்த மாதிரி கரண்ட் கம்பத்தெல்லாம் ஏறி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்திங்கன்னா வச்சிங்களேன், அவங்க உயிரும் போயிடும். அதனால் வந்து புதுசாக ஃபிஷிங் பண்ண வரவங்க யாருமே இந்த மாதிரி கரண்ட் கம்பத்து சைட்லலாம் வந்து காஸ்டிங் பண்ணாதீங்க. எங்களுக்கெலாம் வந்து இங்கே வந்து ஃபிஷிங் பண்ணி பழக்கம் இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த கரண்ட் கம்பம் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி காஸ்டிங் பண்ணணுன்ட்டு எங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்க யாருமே வந்து இந்த கரண்ட் கம்பத்தெலாம் தயவு செஞ்சு கரண்ட் கம்பம் இருக்கிற ஏரியா சைட்லாம் ஃபிஷிங் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அத்தனை மீன் இன்னும் அடிக்கலாம்னு போய் பார்க்கலாம். இது வரையும் ஒரு 8-9 ஸ்ட்ரைக் ஆகிருக்குது. இதுக்கு மேலே எவ்வளோ ஸ்ட்ரைக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொறுமை முக்கியம். பாருங்க, பொறுமை முக்கியங்க. பொறுமை முக்கியம் இருந்தால் அடித்து எடுக்கலாங்க. பொறுமை இல்லைன்னா போயிருங்க. இப்படி வந்து பொறுமைன்னு சொல்லிட்டு இப்படி வந்து மீனை விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடித்த மீனை வந்து பொறுமைன்னு சொல்லிட்டு எப்படி மீனை விட்றதுன்ட்டு அண்ணனை பார்த்து கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக அடித்து பொறுமையாக விட்டுட்டு வந்துடலாங்க. எவ்வளோ பொறுமையாக விட்டுமே மீன் இப்போ வரல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அண்ணன் பேச்சு எப்பயுமே கேட்காதீங்க. இந்த அண்ணன் பேச்சு கேட்டாவே மீன் அடிக்க முடியாது. ஆகும், வந்துடும். சொன்ன மாதிரி அடிச்சுனா பொறுமையாக தான் அடிப்பேன். நான் இதையோட பொறுமையாக அடிச்சிட்டேன். இந்த மாதிரி கம்பியில் மாலை மாட்டாமல் இருக்கணும்னா நான் எப்படி போட்டேன் பார்த்தீங்களா? கம்பிக்கு அடியிலே போடுவேன். மீன் ஹூக் செட்டே பண்ணல, அதுவே அடிச்சுக்கிச்சு. மீன் அடிக்க அதுவே அடிச்சு அடிக்கிச்சு நம்ம உள்ள. அதுவே அடிச்சு மூக்க அடிக்கிச்சு. நான் என்ன பண்றது? ரோப்புலோட்ட நேரம் ஆகுது. நல்லா அடிப்பாருங்க, மீன்லாம் அடிப்பாரு. போட்டுக்க. பொம்மை தம்பி. குட்டினா இன்னும் சைஸா நீங்க கட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கணும்ல, ஆச்சுக்கிற அளவுக்கு இருக்கும்ல.
கழட்டி போடு அப்படியே. கையில் வச்சு கழட்டி போட சொல்கிறீங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் ஆகலாம். என்ன சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் விட்டுருவேன். எப்படி சொல்கிறேன், பெரிய ஆள் நீ எப்படி சொன்னால் எப்படி ஆகுது? அவன் எவ்வளோ பெருசாக தான் பிடிக்குமா கையில் என்ன பாருங்க, பால் குடிக்கிற குட்டி. பால் குடிக்க சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். மீனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை மீன் இருக்கும்? அதான் ஒரு 25 மீன் இருக்கும்பா. 25 20 மீன் இருக்குமா? 20 மீன் 25 மீன். மீனை தூக்கி காட்டினா நல்லா தூக்கி பிடிச்சி காட்டுங்க. எல்லாம் ஒரு 1 கிலோ 3/4 கிலோ 3/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி தான். நல்லா இப்படி பிடிச்சி காட்டினா. இதே பாரு சூப்பர் மாதிரி இருக்குது மீன். இதே வந்து 1.5 கிலோக்குள்ளே வரணும். நல்லா 1 கிலோ 3/4 கிலோ அந்த சைஸ் தான் மீன். சரி, மீன் தான். நம்ம யூஸ் பண்ண ரீல் எடுத்து காட்டினா உங்கள் ஸ்டிக்கர் எடுத்து காட்டுங்க. தக்குகானா ரீலு, பிளாக் மாம்பா, லுக்கானா பிளாக் மாம்பா ஸ்டிக்கு, லுக்கானா தக்குகானா ரீலு. அதில் தான் நம்ம இந்த மீனை பிடிச்சோம். இன்னொரு ஸ்டிக்கர்ண்ணா, இன்னொன்று வந்து லுக்கானா ப்ரெடிட்டர் ரீலு, ஹண்டிங் பிளாக் ராடு. அதை வச்சு மீன் பிடிச்சோம். நம்ம யூஸ் பண்ண ஃப்ராகு பாருங்கள், லூனா ஃப்ராகு, ரியல் வாரியரோட நியூ லூனா ஃப்ராகு. உங்கள் ஃப்ராக் என்ன? ப்ரோகி வாரியர் நேச்சுரல் மினி ஃப்ராக். இந்த ஃப்ராகு சரியான ஊக்க ப்ரைஸு, சரியான ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ராக் இந்த மாதிரி நல்ல நல்ல ஃப்ராக் ஒரு 10 ஃப்ராக் வச்சுருந்தீங்கன்னா போதும். தேவையில்லாமல் அதிக ஃப்ராக் வாங்கவே தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிடிச்ச மீன் பாருங்கள், இந்த ஃப்ராகில் தான் பிடிச்ச மீன். இல்லைங்க, ஆமாம், ஒரு 7-8 கிலோ. போன வீடியோ போட்டு சாப்பிட அடிச்சுட்டு வந்துடுவோம். எங்கே போனாலும் வெற்றியோடு வந்துடுவோம். சரிண்ணா.